Hi, for singing in Tamil. மிருகிற கடவுள் தேவாரா யார் யார். என்னடா எவனும் கை தட்ட மாட்டீங்க? சரி இவங்க முன்னே படிச்சிட்டோம். மிதுவுல கடவுள் தேவாரா யார் யார் தேவாரா மிருகிற தூதுர ஜாதட்டா யார் யார். என்னது தமிழ்ல பாடினா கை தட்ட மாட்டுறாங்க, தெலுங்குல பாடினா கை தட்டுறாங்க. ஜூனியர் ஆஸ்ட்ரி காசு ரொம்ப கம்மியா கொடுத்தாங்களோ. டேய் உடனே காசு கொடுத்தல அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. சரி என்ன இருந்தாலும் நம்ம பருப்பு இங்கே வேகாது போல தமிழ்நாட்டிலேயே லோகேஷ் வச்சு பார்த்துக்கிறது தான். கிளம்புவோம் தமிழ்நாட்டுக்கு. எங்க கொஞ்சம் நீ மறைச்சுக்கோங்க. ஏங்க யாருங்க நீங்க? எங்க நான் தான் பிரியங்கா மகனு. மேடம் நீங்க எங்க இங்க? இல்லங்க என்னை துரத்தி அடிக்கிறாங்க, என்னை மறைச்சுக்கோங்க. உங்களை துரத்தி அடிக்கிறாங்களா? அப்படி நான் கேள்விப்படலையே. இல்லங்க நீ கேள்விப்படல, நீ தான் அடிக்கிறாங்க, நீ தான் அடிக்கிறேன். ஏங்க அப்படி என்னங்க பண்ணீங்க? எங்க ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு நான் அப்புறம் இதா எடுக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கு என்ன போட்டு இப்படி அடிக்கிறாங்க. தம்பி இந்த மாதிரி பின்தொடர்ந்து நான் வரக்கூடாது சரிங்களா? நீ இப்படின்னா பண்ணி எடுக்கக்கூடாது போட்டோ செல்ஃபி. சரி எடுத்துக்கோங்க. சரி போங்க. அடா பாவீங்களா, செல்ஃபி எடுக்கிறது ஒரு குத்தமா? என்ன ஒரு ஃபேனு ஒரு செல்ஃபி எடுக்க அலோவ் பண்ணது ஒரு குத்தமா? ஃபர்ஸ்ட் நீ மறைச்சுக்குவாங்க, அப்ப நீங்க பேசுங்க டைலாக். சரி போங்க. போயிடுங்க. அடா பாவீங்களா, பின்னாடியே துரத்தி வந்து அட்ராசிட்டி பண்ணது அந்த நாய். அந்த நாயை அடிக்காம செல்ஃபி எடுக்க அலோவ் பண்ணதுக்கு அந்த பொண்ணை போய் அடிச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் ஞாபகமாடா? யாரா நீங்களா? எதுக்கா பீம்ஸ்ல போட்டி கொடுத்தாலே இருக்கிறீங்க? ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தான்டா, அவங்க பிரைவேசில இருக்கக்கூடாதா? ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் சப்போர்ட் பண்ணலாம், நியாயத்தை பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களும் ஒரு ஹீரோயின் தான்டா, அவங்களுக்கு ஒன்றும் தனியாக பிரைவேசி இருக்கக்கூடாதா? அவங்க பொண்ணு தான்டா, அதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சு சொல்றீங்கடா, எதுக்கு ஆக்ட்ரஸ் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க? அவங்களாம் அறிவு இல்லையாடா, மானங்கட்ட பசங்களா? என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? அட போங்கடா. கார்த்திக் சார் லட்டு சாப்பிடுறீங்களா சார்? இல்ல லட்டு சாப்பிட்றது இல்லை. இப்போ நான் அது சென்சிட்டிவான மேட்டர்னால இப்போ லட்டு நான் சாப்பிட்றது இல்லை. லட்டு உத்து. The next day. தொகுப்பாளர் கார்த்தியிடம் உங்களுக்கு லட்டு வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு கார்த்தி லட்டு குறித்து பேச வேண்டாம் என்றும் அது உணர்வு பூர்வமான விவகாரம் என்றும் இருந்தாலும் தமக்கு வேண்டும் என சிரித்தவாறே கூறினார். మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నిన్న సినిమా ఫంక్షన్ కూడా చూశాను. లడ్డు ఇస్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూ అని. డోంట్ యు ఎవర్ సే దట్. நான் என்னடா பண்ணேன்? ஏதாவது பேசினா பிரச்சனை சொல்லி பேசாம வந்தேன். பேசாம வர்றது அதையும் பிரச்சனையா மாத்தினா நான் என்னதான் செய்யறது? நான் எதுக்கா மன்னிப்பு வைக்கணும்? தப்பு பண்ணா மன்னிப்பு வைக்கணும், தப்பு பண்ணாததுக்கு மன்னிப்பாப்ப. தம்பி சொல்லலாம், இந்த பிரச்சனை எப்போட முடிச்சு? நான் நம்ம தப்பே பண்ணலன்னா தப்பு பண்ணாததுக்கு எப்படின்னா மன்னிப்பு கேட்கறது? தம்பி புரியுது, ஆனால் வேற வழி இல்லை. படம் வருது, அதை எல்லாரும் பார்க்கணும்ல. புரியுதுண்ணா, நீ என் படத்துக்காண்டி பேசல, உன் படம் கங்குவாக்காண்டி நீ பேசுறேன்னு தெரியுது. தம்பி புரிஞ்சாது, வந்து வேற சின்ன பட்ஜெட் படம், எந்த பெரிய பட்ஜெட் படம் ஆல்ரெடி நிறைய நேரம் தள்ளி போட்டா. பட்ஜெட் முக்கியம் இல்லைண்ணா, என் படம் என்ன இருந்தாலும் ஓடிடும், உன் படம் ஆல்ரெடி தியேட்டர்ல ஓட மாட்டேங்குது. தம்பி இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது, நம்ம மன்னிப்பு கேட்குறோம். என் படம் மட்டும் இல்லை, உன் படமும் ஒன்றும் அதை ஞாபகம் வச்சுக்கு. கடைசியில் நம்ம படத்துக்காண்டி தப்பு பண்ணாம கால உள்ள நிலைமைக்கு போயிட்டோம்னா அது என்னப்பா பண்ணுறது? அரசியல் சூழ்ச்சிப்பா, நம்ம எதுவும் பண்ண முடியாது. எல்லாரும் எங்களை மன்னிச்சுக்கோங்க. எங்களை மன்னிச்சுக்கோங்க, லெட்டர் ரொம்ப சென்சிட்டிவாக மேட்ரு, அதை தெரியாமல் பேசிட்டோம். ஆனால் நீ திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. யாரு இவரு போட்டோ எடுத்துட்டு பிளாக் பண்றாங்க சார்? யாரு தம்பி நீ? சித்தப்பு நீங்களா? யாருப்பா, என்னப்பா வேணும் உனக்கு? சார் நீங்க அஜித் சார் தானே? ஆமாப்பா நான் அஜித் சார் பேக்கேதுப்பா. ஐயோ உனக்காக தலை ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு விடாமச்சு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன உட்காந்து பிளாக் பண்ணிட்டு இருக்க? இல்லையா, அதுக்குள்ள ஏற்பாடு தான் இப்போ நம்ம பண்ணிக்கிருக்கோம். நாங்கள் விடாமச்சு ஒரு படத்தை ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு
ஒரே ஒரு போஸ்டர் விடுறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே போஸ்டர், ஒரே ரோடு நடந்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு நடக்கிறாங்கன்னே தெரியல. அதுதான்ப்பா விடாமுயற்சி, நடந்துகிட்டே இருக்கணும். அந்த முயற்சி இருக்கிறதுக்கு தான் நாங்க வச்ச பேரு விடாமுயற்சி. நடந்துட்டு தான் இருப்பீங்களா? அதுதான் கதையா? 3 மணி நேரமும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் கதை. பொதுமக்களிடம் என்னை கொண்டு சென்ற சூரிய பகவானுடைய என் பத்திரிகை நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரஸ் மீட் எதுக்குன்னா, நம்ம அது பெருஞ்செலவுல நம்ம மஞ்சள் வீரன் படம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த படத்துல நம்ம அன்பு தம்பி செல்வன் டிடி பாஸ்ன முழுமையாக இந்த படத்திலிருந்து நம்ம நீக்கிட்டோம். அதாவது இந்த படத்துடைய டைரக்டரான அதாவது நான் செல்லம் அவர் வந்து இந்த வரும் 15ஆம் தேதி அக்டோபர் வந்து புதிய கதாநாயகனையும் ஃபர்ஸ்ட் லுக்கே இந்த 15ஆம் தேதி நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டை இது பண்ணிக்கிருந்தோம். எங்களுடைய அன்பு இந்த படம் மூலியமாக முடிய விடாது, அது கடைசி வரையும் தொடர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் என்பதை இந்த ப்ரெஸ் மீட் மூலமா தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இதை பத்தி இருந்தால் நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஐயா, எனக்கு ஒரு கொஸ்டின் ஐயா. சொல்லுங்க தம்பி. டிடிஏ பாஸ்ல நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க யாருமே எனக்கு தெரியாது. நல்லா நோட் பண்ணீங்க, நீங்க யாருமே எனக்கு தெரியாது. சரிப்பா. நீங்க மஞ்சள் வீரன்ற படத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க யாரும் எனக்கு தெரியும். அப்படின்னா நீங்க முன்னாடி இருக்கிற மகா காவியம் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த காவியம் நாங்க அப்பதான் பார்த்தோம். அதை பத்தி நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுங்க. ஆனா டிடிஏ பாஸ் வச்சு நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க, அவனை கீழே இறக்கிட்டீங்க. இப்ப நீங்க அவனை தூக்கி இறக்கிட்டு வேற ஹீரோ கூட போறீங்க. தம்பி வந்து கொஞ்சம் ரொம்ப எங்க இல்ல, அவரை வச்சு நீங்க நல்லா ஃபேமஸ் ஆயிட்டீங்க. அதான் தம்பி நல்லா தான் பண்றீங்க. அடுத்த ஹீரோ யாருங்க? யாரு? இந்த அடுத்த ஹீரோ வந்து வாட்டர் மெலன் திவாகரா? இல்ல நம்ம அந்த அடுத்த ஹீரோ வந்து டாக்டர். அவரு ஆக்சுவலா அந்த டாக்டர் வந்து சிங்கிள் டேக்ல வந்து அவரு நிதாரணம் பண்ணிடுறா. அந்த மாதிரி ஒரு சூப்பர் டேலண்ட் உள்ளவரு. அவருக்கு ஹீரோனியா முன்னாடி ஹீரோனியா அமலா சாஜியை நம்ம இது பண்ணியிருந்தோம். இப்போ அமலா சாஜியை விட்டுப்புட்டு அமலா சாஜி தங்கச்சியை வந்து இதில் போட்டிருக்கோம். உங்களுக்கே இந்த படம் வந்துடும், அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த படமே முக்கிய படம். நானும் இந்த மியூசிக் போட்டு இந்த படத்தையே ஓட வச்சுருக்கேன். நீங்க என்னையும் அசிங்கப்படுத்துறீங்களா? இனிமே தெலுங்கு பக்கம் பார்க்கவே வரமாட்டேன்னா, நான் அட்லிவுட் அப்படியே பாலிவுட் பக்கம் போறேன்னா, என்னை பற்றி நீங்க தமிழ்நாட்டில் தேடி பாருனா ஆக புகழ்ந்து பேசுவாங்க. போகலா வினைகளா வரலாம். నేను ఎవరు? నాకు తెలీదు. నాకు తల్లుదా